எபிசோட் 3யோட ப்ரோமோ 1 ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ப்ரோமோல என்ன நடக்குது? ரம்யா ஜோவுக்கும் திவாகருக்கும் நடுவுல ஒரு சண்டை. இந்த சண்டை எதை பத்தி அப்படின்னா, ரம்யா ஜோ ப்ரோமோ ஸ்டார்டிங்ல நேத்து நடந்த ஒரு சண்டையை பேஸ் பண்ணி கெமி இவங்க கிட்ட எதுவும் கேட்க கூடாதான், பிரவீன் இவங்க கிட்ட எதுவும் கேட்க கூடாதான், ஆனா இவர் மட்டும் எல்லா பிரச்சனையிலயும் மூக்கு நுழைப்பாராம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபைட் நடக்கிற கான்வர்சேஷன்லயும் நம்மளால பார்க்க முடியுது, திவாகரை யாரும் பேசவே விடல. அந்த டென்ஷன்ல பேசுறத கேளுமா அப்படின்னு கொஞ்சம் ரக்கடா வந்து திட்டுறாரு. இதுல வந்து இவ்வளவு நேரம் சைலண்டா ஃபேஸ் வச்சுட்டு இருந்த ரம்யா ஜோ திடீர்னு வந்து சிங்கம் களை இறங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபேஸ் வந்து காமிச்சாங்க. பயங்கரமா கத்தி, ஏய் கத்தி பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. நானே வந்து ஷாக் ஆயிட்டேன். ஓகே, இந்த பொண்ணுக்குள்ள இப்படியும் ஒரு கோவம் வரும் ஒரு முகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு சத்தம். நெக்ஸ்ட் கிளிப்ல வந்து பாத்தீங்கன்னா, எஃப்ஜேவும் கமருதீனும் திவாகர் கிட்ட ஏன் எஜுகேஷன் என்னன்னு தெரியுமா, ஏன் எஜுகேஷன் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னு வந்து தெரியல, ஏன்னா லைவ் பார்க்கல இன்னைக்கு. பட் இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த எஃப்ஜேவும் கமருதீனும் ஏன் எஜுகேஷன் என்னன்னு தெரியுமா, ஏன் எஜுகேஷன் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்க டைம்ல பின்னாடி பாத்தீங்கன்னா விஜய் பாரு சிரிச்சிட்டு இருக்காங்க, துஷார் சிரிச்சிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் அப்சரா சிரிச்சுட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஏன் சிரிக்கிறாங்கன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல, இது ஸ்கிரிப்டடா ஒன்றும் புரியல. பட் கமெண்ட் செக்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லைவ் பார்த்தவங்க யாருமே இது ஸ்கிரிப்டட்னு சொல்லவே இல்லை. அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்படி எல்லாரும் சேர்ந்து திவாகரை டார்கெட் பண்ணிட்டு இருந்தாங்க. திவாகருக்கு ஒரு சிம்பத்தி ஓட் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வெளியே எப்படி திவாகரை பத்தி ஒரு விஷயம் போட்டு ஆயிருக்கும், அவங்களும் வெளியில இருந்து உள்ள போனவங்க தான். அண்ட் உள்ள போனதுக்கு அப்புறமும் திவாகர் தேவையில்லாத வேலைகள்லாம் பார்த்து சில விஷயங்கள்லாம் பேசினதுனால எல்லாருக்கும் திவாகர் மேல ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ யார் மேல தப்பு இருக்குன்னு தெரியாம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் இந்த ரம்யா ஜோ வந்து சொன்னதை வச்சு திவாகருக்கு எதிராக வந்து பேசுறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கு. இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நான் படிச்சு காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், நீங்களே பாருங்க. நானும் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் அண்ட் ஸ்கிரீன்ஷாட்டும் இங்க போடுறேன், உங்களுக்கே புரியும் பாருங்க. திவாகர் மேல சிம்பத்தி கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதோட சாட்சிகள் வந்து இதுதான் பாருங்க. லைவ்ல பார்த்தேன், கண்ட்ரி ப்ரூப்னு திவாகர் சொல்லிட்டாரு. அதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்கும்போது ரம்யா கை நீட்டி நீங்க படிச்சிருக்குங்க தானே அப்படின்னு கேட்டுச்சு. இப்போ திவாகர் அண்ணா, ஏமா நீ படிச்சிருக்கே இல்லையா, படிக்கலையா, கை நீட்டி பேசுற, நீ வா போன்னு ரம்யாவை கேட்டுட்டாரு. இதை ரம்யா தவறாக புரிந்து கொண்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சப்போர்ட் கேட்டதுனால ஹவுஸ்மேட்ஸ் யாருமே திவாகருக்கு ஸ்டாண்ட் எடுக்கல, சண்டே எபிசோடுக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. உண்மை வெல்லும்னு வேற போட்டிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஓகே, கண்ட்ரி ப்ரூட்னு திவாகர் திட்டிருப்பாரு போல. அதுக்கு ரம்யா தான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சிருக்கீங்க தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுல ட்ரிகரான திவாகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ படிச்சிருக்கே இல்லையா, கை நீட்டி பேசுற. இந்த கை நீட்டி பேசுற பிரச்சனையை நேத்துல இருந்து கொண்டு வந்துட்டு இருக்காரு. பிரவீன் விஷயத்துலயும் சரி, இப்ப இந்த ரம்யா ஜோ விஷயத்துலயும் சரி, கை நீட்டி பேசுறன்ற விஷயத்த கொண்டு வந்துட்டே இருக்காரு. அண்ட் நடுவுல கொஞ்சம் நீவா போன்னு பேசுறாரு போல. அதை பத்தி கொஞ்சம் தப்பா எடுத்துக்கிட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட ரம்யா சொன்னதை வச்சு ஹவுஸ்மேட்ஸ் தப்பா புரிஞ்சுக்கிட்டு தான் திவாகரை எல்லாரும் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் இது ஒரு கமெண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பாருங்க. ஆக்சுவலி ரம்யா ஜோ இஸ் ஆக்டிங் ஆஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் அன்ஷிதா. She is trying to create that scene and get the attention. She first asked about his education, not him. So இந்த எஜுகேஷனை பத்தி பேசுறதுல தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கும் போல. ஸோ கேட்டது வந்து ரம்யா ஜோ தான், திவாகர் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க திவாகருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, ஓட் ஃபார் திவாகர் ப்ளீஸ், ஜஸ்ட் வாட்ச் த லைவ். வாட்டர்மெலன் மேல தப்பே இல்லை, ரம்யா புல்லிங் அவுட் ஆஃப் தி சிம்பத்தி கார்டு. ஸோ ரம்யா தான் சிம்பத்தி கார்டு ப்ளே பண்றாங்க, வாட்டர்மெலன் மேல தப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ரம்யா ஜோ நைட் பிளான் பண்றாங்க, மார்னிங் எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஃபேக் எமோஷன்ஸ் அதர்ஸ். என் எஜுகேஷன் தெரியுமா, வாட்டர்மெலன் ஸ்டார். நான் டாக்டர்டா. கமெண்ட் செக்ஷனை எடுத்தா ஃபுல்லா வாட்டர்மெலனுக்கு தான் வந்து சப்போர்ட் அதிகமா இருக்கு இந்த இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சும்மா இருக்கிறவனை நோண்டி நோண்டி இவங்களே வந்து சிம்பத்தி கார்டு பிளே பண்ண வச்சு சிம்பத்தி ஓட்ஸ் வந்து வர வச்சு பிக் பாஸ்ல நிறைய நாள் இருக்க விட போறாங்களோ அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் உங்க ஓட்டு யாருக்கு, இதுல தப்பு யாரு மேல நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமா இந்த பிரச்சனை நடக்கும்போது பின்னாடி விஜய் பாருவும் அப்சராவும் துஷாரும் சிரிச்சாங்கல்ல, அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்? லெட்ஸ் வெயிட் ஃபார் தி ஷோ. நெக்ஸ்ட் ப்ரோமோ வந்ததும் பார்க்கலாம். டாடா.